மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணியை அரசியலுக்காக ஒன்றிய அரசு கையில் எடுத்துள்ளது. கோவையில் அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. கோவை மாநகர பகுதியில் கலைஞர் நூற்றாண்டின் நினைவு நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணிகள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாநகராட்சி ஆணையாளர் கல்பனா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஏவா வேலு பேசுகையில், அது ரொம்ப நாளாக தொடங்கிட்டான்னு தான் சொல்கிறாங்க. காம்பவுண்டு மேலே போட்டாங்க, அவர் 2 கல் எடுத்து வச்சாங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும். அதுக்கு பின்னால் அவங்க அறிவித்ததுக்கு பின்னால் பல ஆண்டு காலம் அந்த கிடப்பில் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் போன முறை நான் இது அரசு அதிகாரிகள் வைத்துக்கொண்டு நான் அரசியல் பேச முடியாது. ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்ற முறை நாங்கள் 3 ஆண்டு காலத்திற்கு முன்னால் தேர்தலில் நாங்கள் பணியில் ஈடுபடுகிற பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு இன்றைக்கு இளைஞர் அணி உடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு செங்கல் வச்சு காட்டினார். இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அடிக்கல் நாட்டப்பட்ட கல்லுன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் எடுத்து போட்டிங்க தொலைக்காட்சியெல்லாம். ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனேயே அதுக்கு இணையாக கிண்டியில் பல்நோக்கு மருத்துவமனை என்று ஒன்றை கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு ஏறத்தாழ 240 கோடி ரூபாயில் இன்றைக்கு அதை கட்டியிருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இல்லாத சிறப்புகள்லாம் அந்த மருத்துவமனையில் இருக்குது. அதாவது கேத் லேபிலிருந்து, எம்ஆர்ஐயிலிருந்து, சிடி ஸ்கேன்லேருந்து, ஸ்பெஷல் வார்டிலிருந்து ஏன்னா எல்லாமே இப்போ அங்கே இருக்குது. அந்தளவுக்கு நாங்கள் எவ்வளோ நாளில் செஞ்சுருக்கிறோம்? 13 மாதத்திலே செஞ்சுருக்கிறோம். அது ஒப்பந்த காலம் என்று எடுத்துக்கொண்டால் 18 மாதம் ஒப்பந்த காலம் அது. ஆனால் 13 மாதத்தில் அது திறந்து நாங்கள் திறப்பா பண்ணியிருக்கிறோம். பெரும் பணத்தை வைத்திருக்கிற ஒன்றிய அரசாங்கம் நினச்சிருந்தாக்கா எப்பயோ அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது தொடக்கிறாங்கன்னு சகோதரி சொல்கிற மாதிரி இருந்தால் அது அரசியலுக்கு நுண்ணோக்கமாக இருக்கலாம் மொழிய. ஏன் அதை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடத்தை கட்டுவதுக்கு யார் குறுக்கு நிற்கிறாங்க? மாநில அரசாங்கம் குறுக்கு நிற்குது. மாநில அரசாங்கம் எல்லாத்துக்கும் நான் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அதனால் அது ஒரு காணல் நீராகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது.